குட்டி சாத்தா, மரியாதையா எங்களை வெளியில விடு அப்படின்னு சூனியக்காரங்க எல்லாருமே கத்திட்டு இருந்தாங்க. அது எதுவுமே தியாவோட காதுல விழவே இல்லை. அவ தன் சிறகுகள்ல இருந்த கட்டை அவிழ்த்து வானத்துல பறக்க ஆரம்பிச்சா. அவ கண்கள் கிரீன் கலர்ல இருந்தது. அவ தன் தம்பிய கையில தூக்கிக்கிட்டு எம்போசா சூனியக்காரிங்க எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு சூனியக்காரிங்களோட சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்தா. கால் மேல காலை போட்டு அவங்க எல்லாரையும் பார்த்து நக்கலா சிரிச்சா. ஏய் சூனியக்காரிங்களா, முதல் தடவையே நீங்க என்னை கடத்தி வாங்கும் போதே இந்த தியா யாருன்னு நீங்க தெரிஞ்சிருந்திருக்கணும். ஆனா நீங்க என்னை மறுபடியும் கடத்திட்டு வந்தது தான் நீங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. 7 வயசு குழந்தை தானே, அவளால் என்ன பண்ண முடியும்னு நினச்சி மறுபடியும் கடத்திட்டு வந்து என்கிட்ட வம்பா மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் எல்லாரும் நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு